லண்டனில் நேரம் இப்போது சரியாக எத்தனை மணி? 10:47. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபார் டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து தொடர்வது கவி அரும்பு. குட்டி செல்வங்களின் எண்ணங்களில் உதித்து தலைப்பாகி கருவாகி வரியாகி குரலாகி வரும் இந்த கவிகளை கேட்கிறதுக்கு நான் மிக ஆர்வமாக இருக்கிறேன். கவி படைத்து வந்திருக்கும் அத்தனை குட்டி கவிஞர்களையும் பாமுகத்தினூடாக அன்பாக வரவேற்றபடியே நாங்கள் செல்லக்குயில்களின் கவி நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். அவர்களின் கவி ஆர்வம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் கவி கேட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுக்கும் நேரத்தில் பேசி மகிழ்ந்து கொள்வோம். எனவே வந்த ஒழுங்கில் இன்றைய செல்ல குரல்கள் உங்கள் முன் எடுத்து வரப்படும். அந்த வகையில் தன்னுடைய 46வது வாரத்தோடு இணைகின்றார் தூலிகா குகன். தூலிகாவை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். உற்சாக வணக்கம் தூலிகா, வாங்கோ உங்கள் கவியை தாங்கோ. வணக்கம், எனது பேர் தூலிகா குகன். கவிதை 44. தென்னை உயரமான மரம், தேங்காய் இதில் இருந்து கிடைக்கும், சமையலுக்கு பயன்படுத்தலாம், நீளமான ஊளை உடையது, பல வடிவத்தில் பொருள் செய்யலாம், மக்களுக்கு பயன் தரும் மரம். நன்றி, வணக்கம். ஆம், இன்று தகவல் துளிகள் இளநீர் பற்றி பேசியது, இளம் தேங்காய் என்று சொல்வார்களோ, இளநீர் பற்றி பேசியது. இன்று கவி அரும்பு தென்னை பற்றி பேசுகிறார் எங்கள் தூலிகா குகன். தென்னை மரத்தை பற்றி அவர் தனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கின்றார். உயரமான மரம் தென்னை மரம், தேங்காய் தான் இதிலிருந்து பெறப்படுகிறது, இது சமையலுக்கு பயன்படுத்தலாம், நீளமான ஓலை இதுக்கு இருக்கிறது, பல வடிவங்களில் பொருள்கள் எல்லாம் செய்யலாம், பாய் பெட்டி வேற என்ன செய்யலாம், அகப்பை செய்யலாம், வேற என்ன செய்யலாம், நிறைய விளக்குமாறு அதன் ஒவ்வொரு தென்னை மரத்தின் ஒவ்வொரு அங்கங்களுமே ஒவ்வொரு பொருட்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு இது பயன் தரும் மரமாக இருக்கிறது. ஏன், ஜன்னல் தளபாடங்கள் செய்யலாம், வீடு கட்டுறதுக்கு இது உதவும், நிறைய விஷயங்கள். இது இந்த தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது ஒற்றை இன தாவரை வகையை சேர்ந்தது. இதெல்லாம் தூலிகாவுக்கு நாங்கள் சொன்னால் இப்போது புரியாது. ஆனால் இன்னும் வளர வளர நீங்கள் உங்கள் மொழியில், கல்வி மொழியில் நீங்கள் இதையெல்லாம் படித்துக் கொள்வீர்கள். தென்னை மரம் பற்றி அழகாக எங்களையும் கற்பனை செய்ய வைத்தவர் யார்? அவர் தூலிகா குகன். மிகச்சிறப்பு. தென்னை மரத்திலிருந்து கிடைக்கின்ற பயன், தென்னை மரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், அதன் ஓலைகள் எப்படி இருக்கும், அதன் பாவனை எப்படி இருக்கும், எதற்கெல்லாம் பாவிப்பார்கள் என்பதை எல்லாம் அழகாக சொல்லியிருந்தார் தூலிகா. அவரை தொடர்ந்து 46வது வாரத்திலும் தன்னை இணைக்கின்றார். சென்ற வாரத்தில் விடப்பட்ட கவியாக இருக்குமோ? எனவே அவரையும் திருப்பியும் வரவேற்றுக் கொள்வோம். தூலிகா. எனது பேர் தூலிகா குகன். கவிதை 46. சலங்கை மணிகள் வரிசையாக இருக்கும், சிறிய பெரிய வடிவத்தில் உள்ளது, மணியில் இருந்து சத்தம் வரும், காத்துக்கு இனிமையாக இருக்கும், காலில் கட்டி நடனம் ஆடுவேன். நன்றி, வணக்கம். ஆம் ஆம், அப்படி என்றால் தூலிகாவிடம் ஒரு சலங்கை இருக்கிறது, தூலிகாவுக்கு நடனம் ஆட தெரியும் என்று நான் இப்போது ஒரு ஊகத்தை என்னுள் எடுத்துக்கொண்டாச்சு. எனவே தூலிகா சலங்கை பற்றி சொல்லுகின்றார். மணிகள் அதுல வரிசையாக கோர்க்கப்பட்டிருக்கும், ஜல் ஜல் என்று சலங்கையில சத்தம் வரும், சிறிய பெரிய மணிகள் எல்லாம் அதில் ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும், மணியிலிருந்து சத்தம் வரும், அந்த மணிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் போது அல்லது அந்த அந்த மணிகளுக்குள் இருக்கும் இன்னொரு மணி
மணியோடு அது மோதிக்கொள்ளும் போது சத்தம் வருகிறது, கேட்கறதுக்கு மிக இனிமையாக இருக்கும். இது காலில் கட்டி நடனம் ஆடுவார்கள். நான் ஆடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் சலங்கை பற்றி. சலங்கை என்பது நாட்டியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் நடன மணிகள் ஆடும்போது அவர்கள் காலை தூக்கி ஆடும்போது அதனோடு சேர்ந்து அந்த நாட்டியத்தோடு சேர்ந்து சலங்கை சத்தமும் அழகாக எங்கள் காதுகளில் வந்து ஒலிக்கக்கூடியது. நடனத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கிறேன். எனக்கு அதை சலங்கையை பற்றி நிறைய தெரியாது என்றாலும் அது நடனம் ஆடுபவர்கள் எல்லாருமே காலில் அணிந்திருக்க கூடியவர்கள். எங்களது தூளிகாவுக்கும் இந்த சலங்கை கட்டி நடனம் ஆட தெரியும் என்பது சந்தோஷம். எனவே சலங்கை நாங்கள் நினைத்து பார்க்காத ஒரு விஷயம், நினைக்கவே இல்லை. சலங்கை உங்களுக்குள் எப்படி தலைப்பாக வந்தது, இது நீங்கள் நடனமாடும் போது நீங்கள் நினைத்தீங்களா அல்லது எப்படி இது வந்தது என்பது நாங்கள் தூளிகாவிடம் ஒரு முறை கேட்போம். முடிந்தால் அதனை தூளிகா ஒரு நேரத்தில் வந்து சொல்லலாம். நானும் தான் அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் யாரும் வந்தபாடில்லை எழுதுபவர்கள். எனவே அவர்களது தாய்மார்களாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்து பானுஜாவை அழைக்கிறோம் 48வது வாரத்துக்கு. வணக்கம், எனது பேர் பானுஜா பாலச்சந்திரன். கவிதை 46. சீப்பு. பல நிற சீப்பு, பல்லுள்ள சீப்பு, தலை இழுக்கும் சீப்பு, பல வடிவத்தில் இருக்கும், நாளும் எமக்கு உதவும், அழகு தரும் சீப்பு, பல் இருக்கு கடிக்காது. பாலச்சந்திரன். கவிதை 46. சீப்பு. பல நிற சீப்பு, பல்லுள்ள சீப்பு, தலை இழுக்கும் சீப்பு, பல வடிவத்தில் இருக்கும், நாளும் எமக்கு உதவும், அழகு தரும் சீப்பு, பல் இருக்கு கடிக்காது. நன்றி, வணக்கம். பல்லிருந்து கடிக்காத ஒரே ஒரு பொருள் சீப்பாகத்தான் இருக்க வேண்டும். சீப்பு பற்றி அவர் சொல்லியிருந்தார். மிகச்சிறப்பாக பானுஜாவின் அந்த முகமும் அவரது உச்சரிப்புகளும் அவர் கண் போகின்ற போக்கும் அவர் வாய் அசைகின்ற அசைவையும் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். சீப்பு என்ற ஒரு விஷயத்தை தலைப்பாக எடுத்து பல நிறத்தில் இருக்கிறது சீப்பு, இது பயனுள்ள சீப்பு, தலையிலுக்கு இது உதவுகிறது, பல வடிவத்தில் இந்த சீப்பு இருக்கும், நாளும் எமக்கு இது உதவுவதாக இருக்கிறது. சீப்பு ஒரு நாளைக்கு இல்லை என்று வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயங்களையும் மாதிரி எல்லா தேவைகளையும் மாதிரி சீப்பும் ஒரு தேவையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் சீப்பு இல்லை என்றால் எங்கள் தலை எப்படி போயிருக்கும், எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக ஒரு கற்பனைக்கு விட்டுவிட்டு சீப்பு எங்களுக்கு உதவுகிறது என்பது உண்மைதான். அது ஒரு நேரத்தில் இல்லாவிட்டால் நாங்கள் படுகிற பாடும் எங்கள் தலையின் போக்கையும் எங்களுக்கு கற்பனை பண்ணியே தெரிந்து கொள்ளலாம். இது உதவும் மட்டுமல்ல, அழகை தரக்கூடியது. முகச்சீர்மைக்கு தலை சீவுவதும் தலையை இழுத்து விடுவதும் ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது. இதுக்கு பல் இருக்கிறது, ஆனால் இது கடிக்கவே கடிக்காது என்பதை சொல்லி இருக்கின்றார். சீப்பு என்பதை தலைப்பாக எடுத்து எங்கள் பானுஜா பாலச்சந்திரன் அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக உச்சரிப்போடு இன்று கொஞ்சம் சிரிப்போடு வந்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து யார் வருகிறார் என்று பார்த்தால் அவர் பரன் பாலச்சந்திரன் வருகிறார். அவர் கூட தன்னுடைய 46வது வாரத்தோடு தன்னை இணைக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்? வணக்கம், எனது பேர் பரன் பாலச்சந்திரன். கவிதை 46. கோயில். சிறிய பெரிய கோயில், கோயில் அழகாய் இருக்கும், கோயிலில் சாமி இருக்கும், கோயிலுக்கு நாங்கள் செல்வோம், கோயிலில் தேங்காய் உடைக்கலாம், கோயிலில் பூசை நடக்கும், எல்லோருக்கும் கோயில்கள் உண்டு. நன்றி, வணக்கம். பரன் பாலச்சந்திரன் இன்று வித்தியாசமாக தலைப்பை எடுத்திருக்கிறார். கோயில் என்பதை தலைப்பாக எடுத்து தனக்கு என்ன தெரியுமோ கோயிலை பற்றி அது பற்றி எல்லாம் சொல்லி இருக்கின்றார். சிறிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியுமோ என்று கேட்கிறார். முதலாவது வரையில் அது கோயில் எல்லாம் மிக அழகாக இருக்கும். கோயிலில் யார் இருப்பார் என்று கேட்டால் பரனிடம் பரன் சொல்வார், சாமி இருக்கும். கோயில் சாமி இருக்கிறார் மட்டுமல்ல, கோயிலுக்கு நாங்கள் செல்வோம். கோயிலில் போய் சும்மா இருப்போமா, தேங்காய் உடைப்போம்,
ஜெபிப்போம், பிரார்த்தனைகள் செய்வோம் என்று சொல்கின்றார். கோயில்ல சும்மா எல்லாம் இருக்காது, கோயில்ல பூசையும் இருக்கும், பூசை நடக்கும், எல்லாருக்கும் கோயில் உண்டு என்று சொல்கிறார். எல்லாரும் கோயிலுக்கு போவார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றாரா, அல்லது எல்லாருக்குமே தனித்தனி கோயில்கள் இருக்கிறது என்று சொல்கின்றாரா, அல்லது எல்லாருக்கும் பிடித்த கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாரா பரன். ஆனாலும் கூட இந்த வயதில் கோயிலை எடுத்து கோயிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, என்னென்ன விஷயங்களை தான் பார்க்கிறேன் என்பதை அழகாக சொல்லியிருந்தார் எங்கள் பரன். மிகச்சிறப்பு, பரனுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி சொல்லுங்க பரன், உங்களுக்கு அநியாயமா சக்தி எல்லாம் வீணாகிறது என்று சொல்லிக்கொண்டு பரனுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வருகின்றார் எங்கள் பெருங்கவி அர்ஜிதா. அவர் என்ன தலைப்பை எடுத்து வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். வணக்கம், அர்ஜிதா ராகநேலு வைத்து சுவிஸ். கவி அரும்பு 65. காடு. மிருகங்கள் வாழும் காடு, நிறைய மரங்கள் இருக்கும். மிருகங்கள் வாழும் காடு, நிறைய மரங்கள் இருக்கும். சுத்தமாக இருக்காது. காட்டில் நிறைய விளையாடலாம். சுத்தமாக இருக்காது. காட்டில் நிறைய விளையாடலாம். காட்டில் பூக்கள் இருக்கும், பூச்சிகளும் இருக்கும். காட்டில் பூக்கள் இருக்கும், பூச்சிகளும் இருக்கும். குருவி சத்தமும் கேட்கும். குட்டி மரங்கள் இருக்கும். குருவி சத்தமும் கேட்கும், குட்டி மரங்கள் இருக்கும். நன்றி, வணக்கம். அர்ஜிதா ராகவன் சிறப்பாக காடு பற்றி எடுத்திருந்தார். காடு இவருடைய வயதுக்கு மிக பெரிய தலைப்பு என்றாலும் கூட காடு பற்றி அழகாக சொல்லியிருந்தார். காட்டுல மிருகங்கள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். காடு சுத்தமா இருக்காது, ஆனால் விளையாடலாம். அங்கு பூக்கள் இருக்கும், பூச்சிகளும் இருக்கும். உண்மை, பூக்களும் இருக்கும், பூச்சிகளும் இருக்கும். குருவி சத்தம் கேட்கும். நான் நினைச்சேன் அடுத்த வரி குரங்கு சத்தமும் கேட்கும் வருமோ தெரியவில்லை என்று. ஆனால் அவர் சொன்னது குட்டி மரங்களும் இருக்கும். சந்தத்தை அங்கே எடுத்திருக்கிறார். குருவி சத்தமும் கேட்கும், குட்டி மரங்களும் இருக்கும் என்று அழகாக சொல்லியிருந்தார். தனக்கு தெரிந்த விஷயங்கள், இந்த வயதில் அவருக்கு காடு என்ற ஒரு அந்த விடயம் பற்றி என்ன தெரிகிறதோ, காட்டில் மிருகங்கள் இருக்கும், காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும், அடர்ந்த மரங்கள் இருக்கும், சுத்தமாக இருக்காது, எல்லா இலைக்குள்ளையும் விழுந்து அப்படி இப்படி என்று சொல்லி அதை சுத்தப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஏனென்றால் அது மிருகங்கள் வாரும் பகுதி. எனவே அந்த இடத்துல சுத்தமா இருக்காது. ஆனால் எங்களுக்கு விளையாடலாம், ஆனால் பயமாக இருக்கும், விளையாடலாம். அங்கு பூச்சிகள் இருக்கும், பூ மரங்களும் இருக்கும், பூக்களும் இருக்கும், குருவி சத்தமும் கேட்கும், குட்டி குட்டியான மரங்களும் இருக்கும் என்று காடு பற்றி அழகாக சொன்னார் எங்கள் அர்ஜிதா. இடையில் ஒரு சின்ன பிரேக் வந்த மாதிரி இருந்தது. அர்ஜிதாவுக்கு என்ன நடந்தது? ஒரு முறை அர்ஜிதாவை கேட்போம், என்ன நடந்தது, ஏன் நீங்கள் இடையில பிரேக் அடிச்சிங்க, எழுதினது மறந்துட்டீங்களா, அல்லது வாசிக்கிறது கஷ்டமாக இருந்ததா என்றெல்லாம் நாங்கள் அர்ஜிதாவிடம் ஒரு முறை கேட்டுக்கொண்டு அடுத்து 2 கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் கவியையும் எடுப்போம். அவர்கள் எழுத்து வடிவம் இருக்கிறதா என்று ஒரு முறை பார்ப்போம். ஒருவரின் எழுத்து வடிவம் இருக்கிறது, இன்னொருவரின் எழுத்து வடிவத்தை காணவில்லை. என்றாலும் பரவாயில்ல. சாகித்யா, சாம்பவி எழுதவில்லை இந்த முறை. என்ன நடந்தது சாம்பவிக்கு? இல்லை, அதற்கு முன்னதாக ரோஜித் இருக்கிறார். ரோஜித் என்ன எடுத்து வருகிறார், என்ன கவியை எடுத்து வருகிறார் என்று பார்ப்போம். ரோஜித்தை பார்த்தால் ஏதோ சீரியஸாக இருக்கிறார், பார்ப்போம். வணக்கம், ரோஜித் ராகவன். கவியரும் 65. பனி. பனி காலத்தில் வருமே, வானத்தில் இருந்து கொட்டுமே. பனி காலத்தில் வருமே, வானத்தில் இருந்து கொட்டுமே. வெள்ளையான பனி வீட்டை முழுக்க மூடுதே. பனியில் மனிதன் செய்வோமே, உருண்டை செய்து எறிவோமே. பனியெல்லாம் உருகினால் தண்ணியாக மாறுமே. பனியில் மனிதன் செய்வோமே, உருண்டையை செய்து எறிவோமே. பனியெல்லாம் உருகினால் தண்ணியாக மாறுமே.
நன்றி வணக்கம். 5 பனி. ஆம். இவர் என்ன சொல்கிறார் என்றால் 25. இவரின் சிரிப்பை அப்படியே வைத்துக்கொண்டு நாங்கள் இவரது கவிக்குள்ள போவோம். இன்று கொஞ்சம் சிரித்து ஆரம்பித்தார், என்ன நினைத்தாரோ தெரியவில்லை ரோஜித். ஆம், பனி பற்றி சொல்லுகின்றார் ரோஜித் ராகவன். பனி காலத்தில் பனிதான் வரப்போகிறது, அதைத்தான் சொல்றார். பனி காலத்தில் வருமே, வானத்திலிருந்து தான் இது கிடைக்கும். இது பூமிக்கு வானத்திலிருந்து தான் விழுகிறது. வெள்ளை வெள்ளையாக பனி விழுமாம். வீட்டை முழுக்க அப்படியே நிறைத்து, அது கூரையெல்லாம் நிறைத்து மூடுமாம். பனியில் மனிதர்கள் உருவங்கள் எல்லாம் செய்யலாம். மனிதன் மட்டுமல்ல, எல்லா உருவங்களும் பனியை நாங்கள் கையால் பிடித்து அப்படியே உருண்டையாக்கி ஒவ்வொரு உருவம் செய்யலாம். அதில் மனிதன் உருவம் செய்வோமே மட்டுமல்ல, உருண்டை செய்தும் நாங்கள் அப்படியே அந்த உருண்டைகள் எல்லாம் கையால் பிடித்து ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு நாங்கள் அது மகிழும் அந்த சந்தர்ப்பத்தை சொல்லி இருக்கின்றார். பனி எல்லாம் உருகினால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், பனியெல்லாம் உருகினால் அது நீராகிவிடும் என்று பனி பற்றி மிக அழகாக சொல்லியிருந்தார். ரோஜித் சிரித்தபடி வந்தார், கடைசியில் சீரியஸ் ஆகி போனார். என்றாலும் மிகச்சிறப்பு, அழகாக இருந்தது பனி. இப்போது நாங்கள் இதுக்கு முன்னாக 2-3 குட்டி கவிஞர்கள் பனி பற்றி பேசியிருந்தார்கள். இன்றும் கூட எங்கள் ரோஜித் பனி பற்றி பேசி இருக்கின்றார், கவி சொல்லி இருக்கின்றார். எனவே ரோஜித்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே அடுத்து நாங்கள் சாகித்யாவை அழைத்துக் கொள்வோம். தன்னுடைய 57வது வாரத்தோடு சாகித்யா வருகிறார். வணக்கம். கவியரம்பு சாகித்ய தாக்கும். ஆக்கம் 57. உழைப்பு. வாழ்க்கை பயணம் முழுவதும் சாதனை தொடர்ந்து படைத்துக் கொள்ள உழைப்பு மிக அவசியமே. வாழ்க்கை பயணம் முழுவதும் சாதனை தொடர்ந்து படைத்துக் கொள்ள உழைப்பு மிக அவசியமே. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து அயராத உழைப்பே வாழ்க்கையாகும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து அயராத உழைப்பே வாழ்க்கையாகும். வியர்வு துளிகள் தெரித்து விழ காயங்கள் பலதை அறிய தந்து உழைப்பினால் உயர்ந்து செல்வோமே. வியர்வு துளிகள் தெரித்து விழ காயங்கள் பலதை அறிய தந்து உழைப்பினால் உயர்ந்து செல்வோமே. பொறுமை காத்து கடின உழைப்பால் லட்சிய வெற்றியை அடைவோமே. பொறுமை காத்து கடின உழைப்பால் லட்சிய வெற்றியை அடைவோமே. நன்றி, வணக்கம். சாகித்யாவின் பக்கம் தலைப்பு உழைப்பாக இருந்தது. உழைப்பு பற்றி அவர் சொல்கிறார். உழைப்பு மனிதன் வாழ்க்கை முழுவதுமே தேவையான ஒன்று. நாங்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகளுடன் இருப்பதற்கு எங்களுக்கு பணம் தேவை. உழைப்பு இல்லாமல் ஊதியம் வராது. எனவே நாங்கள் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை சொல்கின்றார். வாழ்க்கை பயணம் முழுவதுமே சாதனை படைத்துக் கொள்ள, எங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு மிக மிக அவசியமானது உழைப்பு ஒன்று. அது நாங்கள் பிறந்த முதல் பிறப்பிலிருந்தே அது இறப்பு வரை இந்த தொடர்ந்து நாங்கள் அயராத உழைப்பை கொண்ட ஒரு சுற்றுத்தான் வாழ்க்கை என்று சொல்கின்றார் சாகித்யா. தொடர்ந்து வியர்வை துளிகள் தெரித்து விழுந்தாலும் காயங்கள் பலதை அதை அறிய தந்தாலும் இந்த உழைப்பினால் எது வந்தாலும் கூட நாங்கள் இந்த உழைப்பினால் உயர்ந்து நிற்போம் என்று சொல்கின்றார். தொடர்ந்து பொறுமை காத்து இந்த கடினமான உழைப்பினால் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கூட கடினமான உழைப்பு மூலம் அதற்கான தகுதியை நாங்கள் பெற்று எங்கள் வாழ்வின் இலட்சியத்தை அடைந்து கொள்வோம், வெற்றியை அடைந்து கொள்வோம் என்று உழைப்பு என்பதை தலைப்பாக எடுத்து தன்னுடைய 57வது வாரத்தை அழகாக நகர்த்தியிருந்தார் சாகித்யா தவக்குமார். மிகச் சிறப்பு, அவருக்கும் கூட வாழ்த்துக்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் இன்று சாம்பவியை நாங்கள் தேடியபடியே இன்று இணைந்து கொண்டவர்களாக பானுஜா இணைந்திருந்தார், பரன் இணைந்திருந்தார், தூளிகா மற்றும் அர்ஜிதா ராகவன், ரோஜித் ராகவன், சாகித்யா தவக்குமார் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்து கொண்ட அத்தனை கவிக்குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை பாமுகத்தினூடாக இணைத்து கொண்டபடியே இன்னும் உங்களின் எண்ணங்களில் கவி தலைப்புகள் நீங்கள் பார்க்கின்ற பொருட்களில் இருந்து தெரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழகான கவிகளில் இன்னும் உங்களை செதுக்கி செம்மைப்படுத்தி கொண்டு உங்கள் குரல்களை பதிவு செய்து அனுப்ப வேண்டும் என்று
நீங்களும் கேட்டுக்கொண்டு விடாமல் தொடரவும் கேட்டுக்கொண்டு இந்த கவி நேரத்தை, இந்த செல்ல குரல்களின் கவி நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த கவி பக்கமாக உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, முடிந்தால் இந்த கவிகளை எழுதிய பிள்ளைகளின் தாய்மார்கள் வரலாம். அவர்கள் வீட்டில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எதை பற்றி சிந்தித்து எப்படி எழுதுகிறார்கள், உங்கள் உதவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அல்லது அவர்கள் தனித்து எழுதுகிறார்களா, இப்படியான கவி தலைப்புகள் வருவதற்கு நீங்கள் தூண்டுகோலாக இருந்தீர்களா என்பது பற்றியெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதைவிட கவி எழுதியவர்கள் வந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். அதற்கான ஒரு நாளையும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். பார்க்கலாம், ஒரு நாளில் ஒரு காலத்தில் அவர்கள் வருவார்கள், பேசுவார்கள் என்ற ஒரு அவாவில் நான் இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.